பிக் பாஸ் சீசன் 9 ஆறாவது வாரம் 3வது நாளுக்கான காலை நேர ஓட்டு முடித வீடியோக்களை பார்க்க போகிறோம். ஓட்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு சில மாற்றம் ஏற்பட்டிருக்கு. அது யார் என்ன எத்தனை இடத்துல இருக்காங்க, எவ்வளோ ஓட்டு வாங்கியிருக்காங்கன்னு சொல்லிட்டு முழுசாக அந்த வீடியோக்குள்ள பார்த்துடலாமா? முதலிடத்தில் இருக்கும் சாண்ட்ரா 17.64%ஓட 63,528 ஓட்டு வாங்கியிருக்காங்க. இரண்டாவது இடத்துல இருக்கும் திவ்யா 16.61%ஓட 59,807 ஓட்டு வாங்கியிருக்காங்க. மூன்றாவது இடத்துல இருக்கும் பார்வதி 14.70%ஓட 52,962 ஓட்டு வாங்கியிருக்காங்க. நான்காவது இடத்துல இருக்கும் விக்ரம் 14.69%ஓட 52,897 ஓட்டு வாங்கியிருக்காரு. ஐந்தாவது இடத்துல இருக்கும் திவாகர் 7.95%ஓட 28,624 ஓட்டு வாங்கியிருக்காரு. ஆறாவது இடத்துல இருக்கும் வியானா 7.3%ஓட 25,321 ஓட்டு வாங்கியிருக்காங்க. ஏழாவது இடத்துல இருக்கும் அரோரா 5.83%ஓட 21,003 ஓட்டு வாங்கியிருக்காங்க. எட்டாவது இடத்துக்கு முன்னேறிய சுபக்ஷா 5.46%ஓட 19,659 ஓட்டு வாங்கியிருக்காங்க. ஒன்பதாவது இடத்துக்கு தள்ளப்பட்ட கனி 5.27%ஓட 18,967 ஓட்டு வாங்கியிருக்காங்க. கடைசி இடத்துல இருக்கும் ரம்யா 4.82%ஓட 17,402 ஓட்டு வாங்கியிருக்காங்க. ஆறாவது வாரம் 3வது நாளுக்கான காலை நேர ஓட்டு முடிவு தான் வீடியோக்குள்ள பார்த்துட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட ஓட்டிங்கில் 10 பேர் நாமினேஷன் ஆயிருக்காங்க. அந்த 10 பேருடைய ஓட்டிங் ரிசல்ட் எவ்வளோ ஓட்டிங் வாங்கியிருக்காங்க, எவ்வளோ பர்சன்டேஜ் வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒன் பை ஒன்னாக தெளிவாக பார்த்துட்டு வந்தோம். ஓட்டிங்கில் என்னப்பா மாற்றம் ஏற்பட்டுன்னு கேட்டிங்களா, நம்ம சுபக்ஷா 9வது இடத்துலேருந்து 8வது இடத்துக்கு முன்னேறிருக்காங்க. 8வது இடத்துல இருந்த கனி பார்த்தீங்கன்னா இப்போ 9வது இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. இது நிரந்தரமானு கேட்டிங்கன்னா மேபி எனக்கு என்னமோ டவுட்டாக தான் இருக்குது. காரணம் என்னென்னா, இதுக்கு முன்னாடில் ஒரு ஸ்டெப் மேலே போனாங்களாம், டிஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 300 ஓட்டு 400 ஓட்டு தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா சுபக்ஷா சும்மா பிச்சுக்கிட்டு போயிட்டாங்க. ஒரு 1,500 2,000 ஓட்டுக்கு மேலே போயிட்டாங்க. அதுவும் கீழே இருந்து அவ்வளோ ஓட்டு டிஃப்ரெண்ட் ஆகுதுன்னா கொஞ்சம் நிறையவே கேம் ஷோவில் மாற்றம் மாறத்துக்கு வாய்ப்பு இருக்குது. காரணம் எப்படின்னா, இதுக்கு போன சீசன் பார்த்தீங்கன்னா விக்ரம்னு ஒரு ஆள் இருந்தார், ஞாபகம் இருக்கா? நம்ம இந்த சீசன் இருக்கிற விக்ரம் இல்லை, போன சீசன். அந்த சீசன் இந்த மாதிரி தான் ஆச்சு. விக்ரம் ஒரே ஒரு தடவை தான் நாமினேட் ஆனார். நாமினேட் ஆன உடனே பார்த்தீங்கன்னா வீட்டை விட்டு எவிக்ஷனை வெளியே போயிட்டார். இந்த மாதிரிலாம் பல வீட்டு நடந்திருக்கு. நம்ம வெயிட் பண்ணி தான் பார்த்தாகணும். சரி, ஓகே. இது கடைசி இடத்துல யார் இருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, இப்போ வரைக்கும் நம்ம ரம்யா தான் வராங்க. அது எப்போ வேணால் மாறக்கூடும். நம்ம ஃபஸ்ட் இடத்துல பார்த்தீங்கன்னா சாண்ட்ரா இருக்காங்க. 2வது இடத்துல பார்த்தீங்கன்னா திவ்யா. 3வது இடத்துல பார்த்தீங்கன்னா பார்வதி. 4வது இடத்துல விக்ரம் இருக்கார். 4வது இடமும் மாறுறதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம பார்வதிக்கும் விக்ரமுக்கும் கிட்டத்தட்ட ஒரு 100 ஓட்டு 200 ஓட்டு தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. மேபி விக்ரமுக்கு ஒரு பலமாக ஒரு குத்துனாங்கன்னா அவர் 3வது இடத்துக்கு முன்னேறதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக 3வது இடத்துக்கு முன்னேறுவார்னு நான் நினைக்கிறேன். அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணிவிடுங்க. சரி, ஓகே. ஓட்டிங் உங்களுக்கு எல்லாருமே புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். வட்டா மக்களே, பாய்.